என்பதற்காக வந்தவுடனே அற்புதமானது ஒரு வரவேற்பு இடத்தில் சார்பாக சிறிய வாழ்க்கை நான் பாட மாட்டேன் சொல்லுங்க கேட்கலையா அதை பாட்டு பாட மாட்டேன் சொல்லுங்க கேட்கல தமிழ் மகளே நான் வந்தவுடன் அன்பு பக்தி பாசமுக பசரித்த முன்னை வாழ்க பல்லாண்டு என் வாழ்க்கையோடு மட்டுமல்லாமல் உன்னை பற்றி விவரங்களை தெரிந்திருந்தாலும் கூட உங்களுடைய நாவிலிருந்து ஒரு சில விவரங்களை கேட்கலாம் நினைக்கிறேன். கேட்டால் தகுந்த விவரமா வருதான் பார்க்கலாம். பேசு கேட்க வேண்டியதை கேளுங்கள் சுவாமி. ஏதோ அனுபவம் கெட்டிவர பதில் காட்டு உலகில் இருந்தால் அனைத்துமே பயனோடு இருக்கும். ஆமா, 4 பேர் போன பாதையில போகணும், 4 பேர் வச்சபடி வாழணும், 4 பேர் போட்டோட வாழ்க்கை. ஆமா, 4 பேர் போன பாதைங்க வந்து சைவம் சைவ சமய பொருள். சரி, நான் அப்பர் சுந்தர திருஞான சம்பந்தர் வாழ்க்கை வாசல் அவங்க போனாங்க. 4 பேர் வெச்சபடி வாழணும், மாதா பிதா குரு தெய்வம்னு 4 பேர் வெச்சபடி ஒரு பிள்ளை உலகத்துல வாழணும். 4 பேர் போட்டுதல் ஒரு பிள்ளைக்கு அவசியம் தேவை. அந்த 4 பேர் வெச்சக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்க்கை. இருக்கும்போது பேர் வாங்குறது பெரிய விஷயம் இல்ல, பிறந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போய் யாரையும் சொல்லணுமா? அப்ப அது போல இருக்கும்பொழுது பேர் போக பெருசு இல்லையா? பேசுறாங்க சம்பவமாக இருந்தாலும் இறப்பு சரித்திரமாக பிறப்பது ஓல குடிசையில இருந்தாலும் பிச்சை எடுக்கிற வீட்டுல நம்ம பிறந்திருந்தாலும் கூட இறக்கும் பொழுது ஒரு சாதனையால தான் இறக்கணும். அதுதான் வாழ்க்கை. ஏழ்மையாக பிறப்பதில் அல்ல தவறு, ஏழ்மையாகவே இறப்பதில் தான் இருக்கிறது தவறு. பிறக்கும்பொழுது ஏழ்மையா பிறக்கலாம் தப்பு இல்ல, ஆனா இறக்கும்பொழுது நீ ஏழ்மையாகவே பிறக்கிறாய் அப்படின்னா நீ சரியா உழைக்கிறேன் வாழ தெரியல அப்படின்னு அர்த்தம். 4 பேர் வெச்சபடி ஓரளவு வாழ்ந்துடலாம். 4 பேருமே போன பாதையில எல்லாரும் போக முடியுமா? 4 பேர் போன பாதையில போகணும்ன்றதுக்காக சொன்னாங்க. போகணும்ன்றதுக்காக சொன்னாங்க. காதுமா வெற்றில என்ன பண்றீங்க? பசுபதி பாசன்றது குப்பட்டு திருநீர் திருநீர்டா யார் ரெட்டா சிவனை மறந்து யார் வாழ்ந்தா? திருநீர் கெட்டு போனவங்க யாரும் வெட்டது இல்ல. சிவனை மறந்து உலகிலே வாழ்ந்தவரும் இல்ல. அதனால சிவபெருமானே முடி சார்ந்த மன்னனும் கடைசியில் பிடிசாமல் ஆவார்னு அவரே எண்ணி இருக்கார். அதனால தோளுடைய சிறியின் விடைகளில் தூபம் மதி சூடி காலுடைய சுடலை பொடிபூசியை உள்ளம் கவர்கள் வந்து ஏனுடைய மன்னரால் உடை நான் பணிந்தே தருள் செய்த பீருடைய பிரமாபிரமி என்பார்கள் என்றோ அப்படின்னு பாட்டாரு. தோளுடைய சிறியின் விடைகளில் தூபம் காலுடைய சுடலை பொடி. அப்ப காட்டுல இருக்கக்கூடிய சாம்பல் எடுத்து நம்முடைய மேனியெல்லாம் பூசிக்கொண்டவன் வருவார். அவர் தான் வந்தாரு பாட்டுத்தாருன்னு அப்பா பாடி காட்டினார். சிறுபிள்ளையிலே ஞான சொன்னது. இப்ப 4 பேர் போன பாதையில போகணும். இந்த 4 பேர்ல 3 முதலான ஒரு யாரு தெரியுமா? சொல்லுங்க. 3 பாடியது தேவாரம் பொதுவா சொல்லுவோம். ஆனா ஒவ்வொருவரும் பாடியதுக்கு தனித்தனி பேரு. மொத்தமா தேவாரம்ங்கறோம். நீங்க சொன்ன மாதிரி 4 பேர் இல்ல. திருஞான சம்பந்தர், அப்பர் சுந்தர திருஞான சம்பந்தர் மாணிக்கவாசகர். ஆமா. இவங்க இருங்க. பேசிட்டீங்கல்ல. பேசு. இந்த மூவரும் சொன்னல அப்பர் சுந்தர திருஞான சம்பந்தர். இவங்க 3 பேரும்
63 நாயன்மார்களே ஒருவராக இடம் பெறுவார்கள். பக்திங்கிறது ஒரு மனிதனை ஒடுக்கமா வாழ வைக்கும். பக்தி மிக சிறந்தது, ஆக சிறந்தது பக்தி. கோயிலுக்குள்ள போய் நின்றுகிட்டு அதிகமா பேசுறாயே எங்கடா அடிக்கிறான், கோயிலுக்குள்ள நின்று பேசலாமா அப்படின்ற ஒரு இடம் வந்தோம். அதையே வெளியில் நின்று பேசினாங்கன்னா பேசிட்டு போறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்திற்கு வந்து விடுவாங்க. ஆனா அப்படி இல்லை. ஆலயம் என்பது, ஆலயம் சொல்லுவது சாலவும் நின்று. கோயில் இல்லாத ஊர்ல குடியே இருக்காங்க, கோயில் இல்லாத ஊர்ல குடி இருக்காங்க, குடி இருக்காது. கோயில் இல்லாத ஊர்ல கோயில் ஒன்று இருந்துச்சுன்னா அங்கே ஏதேனும் ஒரு குடி இருக்கும். ஆலயம் எதற்காக? முதல்ல நம்மை ஒழுக்கம் உள்ளவனாக, நல்ல எண்ணங்கள் உள்ளவனாக மாற்றுவதற்கு. அதுதான் ஆலயம். இப்ப இந்த மூவர் பாடியது தேவாரம் சொன்ன தேவாரத்தை சொல்லுவோம். இந்த மூவர் திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயன்மார், திருஞான சம்பந்தர், இவங்க 3 பேரு 63 நாயன்மார்கள் ஒருவராக திகழ்கிறார்கள். தெரியல உங்களுக்கு? சொல்லுங்க. 63 நாயன்மார்கள் இவருக்கு ஒருத்தர். சுந்தரமூர்த்தி நாயன்மார் தான் முதல்ல எழுதுறாரு. பேர் என்ன? திருத்தொண்டர் அந்தாதின்னு. அதை தழுவி நம்பியாண்டார் நம்பி எழுதுகிறார் திருத்தொண்டர் தொகைன்னு. அதிலிருந்து எளியோருக்கும் புரியும் வகையிலே சேக்கிழார் அருளியதுதான் திருத்தொண்டர் புராணம் பேர் வச்சு. திருத்தொண்டர் புராணம் வைக்கும் பொழுதுதான் அங்கே சுந்தரர் கொண்டு வச்சுக்கிறாங்க. அவரே ஒரு நாயன்மார். இப்ப 63 நாயன்மார்களிலே 3 இருக்கிறார்கள். அந்த 4வது இருக்காரமா மாணிக்கவாசகர், பாலபூரா தென்னவன் பிரம்மராயங்கிற பட்டந்தலை பெற்றான் பாண்டிய மன்னனிடத்திலே, அரிமர்த்தன பாண்டியன் மாணிக்கவாசகர் வாங்கியது. இப்ப 3 63 நாயன்மார்கள் இடம் பெற்றிருந்தாங்க. மாணிக்கவாசகர் மட்டும் 63 நாயன்மார்கள் இடம் பெறல. தெரியும்ல? ஏன் ஏன் தெரியுமாமா? கை தட்டுறது நல்ல எண்ணத்தோட இருந்தா நல்லாவே கை தட்டணும். ஏன்னா இப்ப ஏன் கேள்விக்கே கை தட்டுற பழக்கம் நல்லா இருக்குல்ல. ஒரு பக்கத்து இருக்காருன்னா தெரியும்ல, மாணிக்கவாசகர். திருவாரூர், திருவாரூர்ல திருவாரூர், இந்த திருவாரூர்ல பிறந்தவரு. அப்படியா? பாருங்க, நான் நகைச்சை சொல்ல வேண்டிய நம்ம இப்படியே கடத்திட்டு போயிருக்கோம். இதுக்கு அடுத்தார் கூட இந்த விழாவெல்லாம் உங்களுடைய காலகட்டத்தில் நீங்க பெரிய பிள்ளைகள் ஆகும் பொழுது இதெல்லாம் நடத்துற மாதிரி ஒரு சூழல் வரும். அப்பதான் நமக்கு புரியும். அப்ப அவன் பாடம் இருக்குல்ல, மாணிக்கவாசகர் பாடம் இருக்கு. அப்புறம் பேசிக்கிறேன். முதல்ல அந்த அம்மா பதில் சொல்லுவோம். ஏமா தெரியுமா? நாயன்மார்கள் 63 பேர். 63 நாயன்மார்கள். இதுல மாணிக்கவாசகர் மட்டும் அந்த கணக்குல சேர்க்கல. சுவாமி இப்ப ஒரு விசேஷத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. விசேஷத்துக்கு போனோம்னா 100 எழுதுவோமா 101 எழுதுவோமா? 101 எழுதுவோம். ஏன் 100 எழுத கூடாது? எட்டப்படையா இருக்குங்கிறதுனால ஒன்றாக எழுதணும்னு சொல்றாங்க. 100னா முடிவு, 1ன்னா அதுக்கு மேல வளர்ச்சி தொடக்கமாகுது. இறைவன் கொடுத்த கட்டளை. இவங்க எல்லாம் உத்தரகோச மங்கை இருக்குல்ல, உத்தரகோச மங்கையில இறைவனை சேர்ந்து மோட்சம் அடையணுங்கிறதுக்காக 1000 பேர் போயிருக்காங்க. இந்த 1000 பேர்ல மாணிக்கவாசகரும் ஒரு ஆளு, மாணிக்கவாசகரும் ஒருவர். அப்ப இந்த 1000 பேரும் அங்க இருக்கும் பொழுது, ஐயா நீ எங்களுக்கு மோட்சம் கொடு, மோட்சத்துக்காக நாங்க இங்க வந்திருக்க பொழுது 1000 பேர் அங்க இருக்காங்க. சிவபெருமானுக்கு ஒரு வரவேற்பு. எப்படின்னா, ஐயா நான் உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன், நீ வாப்பான்னு ஒருத்த கூப்பிடுறாங்க. எப்படி சிவபெருமான மன்னரும் கோயில் கட்டாரு, மன்னருக்கு சமமா ஒரு பக்தர் கோயில் கட்ட முடியல. மனசுக்குள்ளேயே இன்னைக்கு தான் பூமி பூஜை, இன்னைக்கு தான் சாமி கும்பிடுறோம், மறுநாள் கல் எடுக்கிறோம், கட்டடம் கட்டுறோம், சாமியை கர்ப்ப கிரகத்துல வச்சுட்டோன்னு ஒரு மனசுக்குள்ளேயே ஒவ்வொரு நாளும் நினைச்சு ரசிச்சு கோயில் கட்டுறாரு. மன்னர் கட்டிய அந்த ஆலயத்துக்கு சிவபெருமான் போகல. ஆனா மனசுக்குள்ளேயே கோயில் கட்டிய அந்த பக்தனுக்காக சிவபெருமான் அங்கே வந்தான். அதே போல சிவபெருமான் சொல்றாரு, அப்பா இந்த ஏடுகள் எல்லாம் பத்திரமா பாத்துக்குங்க, இதுதான் உங்களுக்கு வேலையில இந்த 1000 பேர் இருக்காங்கல்ல சிவபக்தர்கள், இவங்க கிட்ட சிவபெருமான் கட்டளையிடுறாரு. அவர் எங்க போறாருன்னா இலங்கைக்கு போறாரு, ராவணேஸ்வர
ராவணேஸ்வரனுடைய மனைவி மண்டோதரி பங்கிருக்காங்க. அந்த அம்மா தான் சிவனே சிவனே நான் உன்னை பார்க்கணுங்கிற ஏக்கத்துல காத்திருந்தது. அங்க போயிட்டாரு, நீங்க பத்திரமா பார்த்துட்டு இந்த ஏடுகள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. இவங்க 1000 பேருக்கு இதுதான் வேலை, 1000 பேருக்கு இந்த ஏடுகளை பாதுகாப்பா வச்சுக்கணும் அப்படிங்கிறது. மண்டோதரியை பார்த்தாச்சு, சிவபெருமானும் மண்டோதரியை பார்த்துட்டாரு. அந்த நேரத்துக்கு ராவணன் வந்துட்டாங்க. ஆகா, நம்ம அவனுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சிவன் நின்னவர் குழந்தையா மாறி மண்டோதரி கையில இருக்கிறார். அந்த நேரத்துல இங்க தீ பிடிக்குது. உத்தரகோஷ மங்கையில தீ பிடிக்கும் பொழுது அந்த ஏடுகள்லாம் எரியுது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மோட்சம் கிடைச்சிருச்சுன்னு இந்த 999 பேர் போய் உள்ள குதிச்சுட்டாங்க. மோட்சம் கிடைச்சிருச்சு. ஆனா மாணிக்கவாசகர் நினைச்சாரு, சிவபெருமானே நமக்கு கொடுத்த கட்டளை, மோட்சம் பெருசு இல்ல, நமக்கு அவர் கொடுத்த கட்டளையை நம்ம காப்பாற்றணுங்கிற எண்ணத்தோட அந்த 1000 பேர்ல இவர் தான் ஒருத்தர் தனிச்சு நின்னார். நல்ல விஷயம். ஏன்னா அவர்கள் இறைவனுடைய முக்திங்கிறது அவ்வளவு வெளியல்ல, எல்லோருக்கும் முக்தி கிடைச்சிடாது. முக்தி கிடைக்கிறதுங்கிறதற்கு முக்தி கிடைக்கணும்னா அவருடைய அவர் மனது அந்த இறை சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கணுங்கிறது. ஆனால் அனைவருக்கும் முக்தி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அங்கே தீர்த்த குளத்துல, உத்தரகோஷ மங்கையுடைய தீர்த்த குளத்திலே எழுந்த ஜோதியில போய் எல்லோரும் விழுந்து முக்தி அடைந்தார்கள். ஆனா இவர் ஒருத்தர் மட்டும் இறைவனுடைய கட்டளை ஏற்று அவர் பொது நலமா இருக்காரு. ஏன்னா வாக்கு யாருடைய வாக்குனா சிவனோட வாக்கு. வேற எவனுடைய வாக்கா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சிவனுடைய வாக்கு. அந்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அங்கே தனித்து இருந்தார். அந்த 999 பேர் முக்தி அடைந்தார்கள். தனக்கு முக்தி தேவையில்லை, இறைவனுடைய வாக்கை காப்பாற்றுறதுங்கிறதா தேவை. அப்படிங்கிறதற்காக அங்கே இருந்தவர் தான் மாணிக்கவாசகர். அங்கே இருந்தது சரி. அதுக்கு பிறகு அவர் பிறந்தது இங்க, நீங்க நடந்து திருவாரூர் இங்க பிறந்தார். ஏடுகளை பாதுகாத்துக்கிட்டு உத்தரவு அது ஒரு பிறவி. பிறவியா வந்தாச்சு. நீங்க சொன்னது போல மன்னருக்கு அடுத்த ஒரு மணிமகுடம்னா அது மாணிக்கவாசகர். உண்மைதான். சொற்கள் எல்லாம் மாணிக்கமாக இருக்கிறதுங்கிறத இறைவனா பார்த்து கொடுத்தாங்க. அதனால அவருக்கு ஒண்ணு இங்க இருந்து ஏன் இத்தனை பேர் சிவபக்தர்களுக்கு இல்ல, மாணிக்கவாசகர் தான் திருப்பரங்குறை கட்டணுமா? பார்த்து யாரும் எந்த நேரத்துல தேர்வு பண்றானோ, நீங்க தானே 63 நாயன்மார்கள் இருக்காங்க. இந்த 63 பேர்ல வேற யாராவது கட்டியிருக்கலாம்ல? இவருதான் போய் அங்க கோயில் கட்டணுமா இல்ல கட்டணுங்கிறது அவசியமா? பணியில இருக்காங்க. நல்ல கேள்வி. எத்தனையோ பேர் இருக்காங்க. பாண்டிய மன்னனுக்கு கீழே பல அமைச்சர்கள் இருந்தாங்க. எத்தனையோ அமைச்சர்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது அவர்களெல்லாம் இல்லாமல் ஏன் மாணிக்கவாசகர் தான் போய் ஆவலர் வீட்டு கோயில் கட்டணுமா? சரி, அது என்னாச்சுனாமா இல்ல ஏன் கட்டினாரு? அவர் ஏன் கட்டினாரு? குதிரை வியாபாரம் தொண்டி அடிச்சு விட்டுருவான். இப்ப அந்த குதிரையை வாங்க வேண்டும் என்பதற்காக பொற்காசுகளை கொடுத்து விட்டார். இந்த பொற்காசுகளை எல்லாம் கொடுத்து விட்டு அவர் அனுப்பிச்சு வைக்கிறாரு. அவர் பெரிய சிவபக்தன். இயற்கையாகவே அகத்திலும் சிவபக்தன் தான் வாழ்வார். பிறகு போனாரு. போன இடத்துல இறைவன் ஆட்கொண்டார். போற வழியில ஒரு ரீங்கார சத்தம், அது ஓங்கிறது. அந்த ரீங்கார எந்த திசையில் இருந்து சத்தம் இருக்கிறதோ அந்த திசையை நோக்கி போனாரு. அங்கே இறைவன் அவரை ஆட்கொண்டார். அதனால போய் கோயில் சத்தம் கேட்டது, அதனால போனது. இந்த ஊர்ல எப்படி திருவிழா நடத்துனாங்க, எத்தனை பேர் இருந்தாங்க, இதுல எத்தனை பேர் முன்னாடி முன்பொரு காலத்துல, அதற்கு முன்புறவில இவர் ஒரு சித்தர். இந்த சித்தர் என்ன பண்றாரு, வான வழியில போயிட்டு இருக்கும் பொழுது பறப்பதற்குண்டான சக்தி படைத்த ஒரு குளிகைன்னு சொல்லுவாங்க, அது பேரு. அதை கையில வச்சிருந்தேன். அது திடீர்னு தவறி கீழே விழுந்துருச்சு. விழுந்த இடம் எதுன்னு பார்த்தா பாண்டிய மன்னனுடைய அந்த அரண்மனையினுடைய முற்றம் அங்க விழுந்தது. இதை கையில எடுத்துக்கொண்டார் பாண்டிய மன்னன். போய் சித்தர் கேட்டாரப்பா, இது இருந்து இது எனக்கு அவசியம் தேவை, இது என் கூடவே இருக்கணும், இது இருந்தாதான் பல இடங்களுக்கு செல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னன் கேட்கிறேன். மன்னன் கேட்கும் பொழுது பாண்டிய மன்னன் சொன்னாரு, இது இருந்தா நீ பறந்து எங்கனாலும் போவியா? ஆமா போவேன்.
சரி அப்ப ஒண்ணு பண்ணு, இதை நான் வாங்கிட்டே கொடுத்துறேன். என்னை நீ கைலாயத்திற்கு அழைத்து செல்கிற. சரி வா, வேற வழி இல்ல. அது எனக்கு வேணுங்கிறதுக்காக உன்னை நான் கைலாயத்துக்கு கூட்டிட்டு போறேன். கைலாயத்துக்கு கூட்டிட்டு போயிட்டேன். கைலாயத்துக்கு கூட்டிட்டு போய் அங்கே இறைவன் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல பாண்டிய மன்னன் தன்னுடைய செங்கோலை கீழே ஊட்டி வச்சிட்டாங்க. அங்கே எங்கேயும் இருக்கக்கூடிய இறைவனை அங்க போய் வணங்கிட்டு திரும்பி வரும் பொழுது அந்த செங்கோலை எடுத்தாங்கல்ல, கீழேயே தங்கம் கொட்டி கொண்டது கைலாயத்துல. இந்த தங்கம் ஒட்டி கொண்ட தங்கத்தோட மறுபடியும் மாண்டியாட்டி வந்துட்டா. மாண்டியாட்டின கீழே கைலாயத்திலிருந்து போய் தங்கத்தை எடுத்து வந்தா மாண்டியான். தெரிந்தோ தெரியாமலோ தங்கம் யாருக்கு சொந்தம்? சிவனுக்கு சொந்தம். காலங்கள் கடந்து போச்சு. அரிமர்தன பாண்டிய மன்னனாக பிறவிலே இருந்தவன் மீண்டும் பிறவி எடுக்கிறான். அன்றைக்கு சித்தரா இருந்தார்ல, அவர்தான் இன்றைக்கு மாணிக்க வாசகரா பிறகுறாரு திருவாரூர். மாணிக்க வாசகராக பிறந்து பாண்டிய மன்னன் போய் அமைச்சரா சேர்றாரு. அமைச்சராக சேரும் பொழுது அன்னைக்கு அவர் எவ்வளவு கொடுத்தாரு? பொண்ணு அங்க இருந்து எடுத்துட்டு வந்தாரு. அதே அளவு சமமுள்ள ஒரு பொண்ணை பொற்காசுகளை மாணிக்க வாசகர். இப்ப ஏன் கதையை பாருங்க, இவனை கைலாயத்தை கூட்டிட்டு வந்தது நீதான். அவன் முன்னால அவன் கைலாயத்துக்கு வந்தான். கைலாயத்துல இருந்து எனக்கு சொந்தமானத அவன் எடுத்து கொண்டு வந்துட்டான். இப்ப அவன்கிட்ட இருந்து மறுபடியும் அதை கொண்டு வந்து என்கிட்ட செய்ய வேண்டிய பொறுப்பை யாரை சேர்ந்தது? உன்னை சேர்ந்தது. அப்படிங்கிறதுனாலதான் இந்த உலகிலே எத்தனையோ சிவபக்தர்கள் இருந்தார்கள், சிவனடியார்கள் இருந்தார்கள். அவர்களை எல்லாம் விடுத்து மாணிக்க வாசகர் தான் திருப்பரந்துரை என்னும் ஆவுடையார் வழியில கட்டணும்ன்ற அவசியம் ஏன் இருந்துச்சுன்னா, அது விடைப்பு. முற்பிறவிகளை செய்த விடைப்பின் காரணமாக தான் இப்பிறவில அவற்றை பிரகாசம் கொண்டு போய் கோயிலை கட்ட. கோயில் கட்டுறதுக்கு தேவையான பொன்பொருள் எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாரு, கொடுத்து விட்டாரு. வாங்கினது குதிரை, கொடுத்தது குதிரை வாங்க. ஆனா போய் அவர் கோயிலை கட்டிட்டாரு. கோயிலை கட்டியதுக்கு பிறகு மதுரையில பல பிரச்சனை நடந்துச்சுமா. பரியிலை நிறைய எல்லாம் பரியாக்கி கொண்டு வந்து வச்சாரு. சிவனே வந்தார் ஒரு பக்தனுக்காக. இறைவன் நேரடியாக வந்து திருவிளையாடல்கள் 64 திருவிளையாடல்களையும் நடத்திய பெருமை மதுரைக்கு உண்டு. அதனாலதான் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு முக்தி. பிறக்க முக்தி திருவாரூர், தரிசிக்க முக்தி போய் பார்த்து தரிசனம் பண்ணோம்னாலே முக்தி. பாட முக்தி மதுரை என்பது, நினைக்க முக்தி திருவண்ணாமலை இல்லையா? தரிசிக்க முக்தி சிதம்பரம். அதனாலதான் தில்லைக்கு போறேன் தில்லைக்கு போறேன்னு ஒரு நாயன்மார் தெரிஞ்சுட்டே இருந்தார். தில்லைக்கு போறேன் தில்லைக்கு போறேன். எப்ப தில்லைக்கு போறேங்கிறிய? எப்ப போறேன்? நாளைக்கு போவேன், நாளைக்கு போவேன், நாளைக்கு போவேன், நாளைக்கு போவேன்றதே மாறி அவர் பேரே திருநாளை போவாருன்னு மாறிடுச்சு. ஒரு சில வார்த்தைகள் சொல்லும் போது நந்தனாருடைய பேர் கோயில் கட்டினாங்க, அது காரணம் உண்டு. பிறந்ததுக்கு காரணம் உண்டு. ஆமா, இப்ப நீங்க வந்ததுக்கு காரணம். நான் வந்ததுக்கு காரணம் இருக்கட்டும். நீ இங்க வந்ததுக்கு என்ன காரணம்? நான் காவல் பக்கத்துல சொல்லல சுவாமி. அவருடைய கதையை கொஞ்சம் சொல்லலாம்னு நினைச்சேன். சொல்லுங்க. தன் மீது பக்தி கொண்ட பக்தனுக்கு இறைவன் எப்படி எல்லாம் உதவ நினைக்கிறாரு பாத்தீங்களா? நிறைய எல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்து கோயிலுக்கு குதிரைவாக கொண்டு போன காசை கொண்டு கோயில கட்டிட்டாரு அப்படின்னு குற்றம் யார் மேல? மாணிக்கவாசகர் மேல பழி சுமத்தியாச்சு. அப்ப அவரை கொண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா, முதல்லமா சிறையில் அடைச்சாச்சு. ஆமா, மன்னன் பார்த்து சிறையில் அடைச்சிட்டாரு. சிறையில் அடைச்ச உடனே இறைவன் நரியெல்லாம் பரியினா குதிரைகளாக்கி கொண்டு வந்து பணம் கொடுத்தது எதுக்கு? குதிரை வாங்கத்தான் பணம் கொடுத்தேன். ஏற்கனவே குதிரை கட்டி போட்டிருந்த இடத்துல இந்த குதிரையை மட்டும் கட்டி போட்டாங்க. அங்கே உடனே என்ன பண்ணாரு மாணிக்கவாசகர்? ஐயோ நம்ம தவறு பண்ணிட்டோம்னு மன்னன் சிறையில் இருந்து வெளியில அனுப்பிட்டாரு. இரவோடு இரவா இந்த குதிரைகள்லாம் மறுபடியும் நரியா மாறி இருக்கிற குதிரையை கடிச்சிட்டு ஓடிச்சு. இப்ப கோபம் பயங்கரமா வந்துருச்சு மன்னனுக்கு. நம்மள பயங்கரமா ஏமாத்திட்டான் அப்படிங்கறதுனால வைகை நதி இருக்குல்ல, சுடுற மணல் இருக்குல்ல, அதுல உடம்புல சட்டை இல்லாம கொண்டு மணல்ல சுடுற மணல்ல காடு வச்சாலே எவ்வளவு விஷமா இருக்கும். ஆனால் இந்த வெறும் உடம்போடு படுக்க வச்சுட்டாரு. பார்த்தார் இறைவன், வழி கொடுக்க முடியல மாணிக்கவாசகருக்கு, அந்த சூடு தாங்க முடியல. இறைவன் பார்த்தார் தன்னுடைய மக்களை சோதிக்கிற அவருக்கு. மீண்டும் என்ன பண்றாரு? வைகை நதியில அதீதமான வெள்ளம். அப்ப பாருங்க, இறைவனை ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு நேரங்கள்ல ஒன்று நாள் அடிச்சான். ஒருத்தர் செருப்பால் அடிச்சான், இன்னொருத்தர் கல்லால் அடிச்சான், சொல்லாலும் அடித்தான். பித்தா பிரைசூடி பெருமானே அருளாளா, நீ என்ன பித்தானே கேட்டான் சுந்தரன். இன்னொருத்தரு பிரம்மான் அடிச்சார். அடிச்சாரா? யார் அடிச்சது?
என்ன சுவாமி இப்படி கேட்டுறீங்க? பிரபலம் அடிச்சவர்தான் பாண்டியில பத்தி தான் சொல்லி பாண்டியன். அவர்தான் பிரபலம் அடிச்சாரு. பிட்டுக்கு மனுஷன் அதனாலதான் இன்றைக்கு மதுரையில ஒரு இடம் உண்டு. ஏன் சுவாமி? அரசர் அடின்னு. ஆமா, தெய்வமா இருந்தாலும் மனிதனா இருந்தாலும் சாப்பிட்ட சாப்பாட்டுக்காவது வேலை பார்க்கணும். ஆமா. அவர் புட்டை வாங்கி தின்னு கொண்டு போய் தலைக்கு வச்சுக்கிட்டு தூங்குனா சும்மா இருப்பாரு அவரு. இதுதான் உண்மை. இது நான் கேட்டு வியந்த ஒண்ணு. இறைவனாகவே இருந்தாலும் சரி, வாங்கின காசுக்கு உழைக்கிறனா அடி கட்டாயம் விழுகும். கண்டிப்பா. அப்படிங்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. உண்மைதான். மன்னன் பார்த்தா இறைவனே தெரியாம அடிச்சா எல்லா மேலையும் விழுந்தது அடி. உழைக்காம சாப்பிடுற சோறு அதனால பக்திங்கிறது ஆக சிறந்தது. பக்தி அந்த இறைவனை நாடினால் கட்டாயம் கடவுள் எவ்வளவோ சோதனைகள் கொடுப்பான். சிவனவன் இதுல ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. இல்ல மாணிக்கவாசகர் பாடுறாருமா, சிவனவன் என் சிந்தை நின்றோதனால் அவனருளாலே அவன்தார் வணங்கி சிந்தை மகிழ சிவபுரானந்தமே முந்தை வினை முழுது போய் உரைப்பினார். இறைவனை வணங்குறது அவ்வளவு சாதாரணம் இல்ல. அவனை வணங்குவதற்கே அவன் அருள் வேணுமா? நீ சாமியை நினைக்கிறதுன்னு நினைச்சா அதுக்கு இறைவனுடைய அருள் வேணும். கோயிலுக்கே போனாலும் இறைவன் கூப்பிடாம நம்ம கோயில் வாசல் போக முடியாது. நிச்சயம் கட்டாயம் அது உண்மை. சில பேருக்கு நிறைய சந்தேகங்கள் என்ன தெரியுமா? எல்லாரும் சிவனடியார போனாங்க, முருக பக்தர்கள போனாங்க, அம்மன் பக்தரா இருக்காங்க, எல்லாரும் இப்படி சிவன் சாமியை தேடி போறாங்களே, இந்த பக்தினா எப்படி போறோம்னு சந்தேகத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஆமா. அவரவருக்கு தெரிஞ்ச பக்தி தான் இறைவன் பக்தியை தவிர சொல்லி கொடுத்து வர்றதுல பக்திங்கிறது. இறைவனை எப்படி வேண்டாலும் பக்தி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் அந்த 63 அது உண்மைதான். இறைவனுக்கு சைவத்தை தான் கொடுக்கணும்னு ஒரு சிலருடைய மனநிலை இருக்கும். ஆனால் காட்டு பண்ணிய வேண்டையாடி அதை இந்த இறைச்சியை கொண்டு இறைவனுக்கு முன்னாடி ஆமா, அவன் தின்னு ருசி பார்த்துட்டு எது நல்லா இருக்கு அதை தான் இறைவனுக்கு கொடுத்தான். அப்ப பாருங்க, பக்திங்கிறது எதாவது இருக்கு. மனத்தால் வாக்கால் காயத்தால். மனசால இருக்கணுமா? அதே போல நாங்க வாக்கே காயம் இருக்கிறோம் அப்படிங்கிற பேச்சு அப்படித்தான் இருக்கணும். ஒரு கோயிலுக்குள்ள போய் இருந்துட்டு மனசை வேற எங்கேயோ வச்சுட்டு சாமி கும்பிட்டோம்னா புரியும் இல்ல. நம்மளுக்கு குற்றப்படணும், வாக்கும் அப்படி இருக்கணும், இந்த காயம் உடம்பு சரியான நிலையில இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்து இறைவனை பக்தி செய்வதா நாங்க சொல்றது. தவறான வார்த்தைகள் யாரு பேசுறாங்களோ அந்த வீட்ல தத்திரம் அதிகமா இருக்கும். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் அப்படி கேக்குறீங்க? நம்ம கேட்ட காட்டுக்குள்ள வந்து நீங்க கல்யாணம் ஆயிடுச்சா ஏன் கேக்குறீங்க? முனிவர் பார்க்கும் பொழுதே தெரியும் பொம்பளை பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சா. அப்படியே குருகுருன்னு பார்க்க மாட்டேன். பொம்பளை பிள்ளைல நான் சாமி குருபரதா கோடி நன்மை சுவாமி. அவ்வளவு உன்னித்து கவனிக்க மாட்டேன் நான் பாரு. நீங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சவர், அதனாலதான் இதே மத்த ஆளுகளா இருந்தா நான் என்ன கேக்குறேன்னா கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். மாப்பிள்ளை கிடைக்கல சுவாமி. அச்சோ, கல்யாணம் ஆகலையா மாப்பா? மாப்பிள்ளை கிடைக்காதனால காவல் படி. கல்யாணம் என்ன சொல்றீங்க? மாப்பிள்ளை கிடைக்கல. பத்திங்களா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகல. மூஞ்ச உடச்சு வீட்டுல 2 பயிரை சிக்கக்குடி மாதிரி இருக்காங்க. கல்யாணம் ஆகல. சாமி ஏமா கல்யாணம் ஆயிட்டா வீட்டு வேலை அவருக்கு 2 பிள்ளை உனக்கு பிள்ளை இருக்காமா? அட என்னமா கல்யாணம் ஆகல உனக்கு என்ன? கல்யாணம் ஆகும் பிள்ளை போக சாமி. என்னமா ரொம்ப கோச்சுது தம்பி? கல்யாணம் ஆகல பிள்ளை இருக்காதா? சாமி இருமா, அவர் ஏதோ பேசுறாப்ல. கல்யாணம் ஆகல பிள்ளை இருக்காதா? அது ஒரு நிமிஷம் பாக்குறது தான் முன்னாடி. ஏன் சார்? புராண காலங்கள்ல கல்யாணம் ஆகாம குழந்தை பிறந்துச்சு. யாருக்கு பிறந்துச்சுன்னா குந்தி கல்யாணம் ஆகல. திருவாசகர் அப்படி இருந்தாரு. குந்தி குழந்தை பிறந்துச்சு. திருமணத்துக்கு முன்பாக மச்சக்கு மீது ஒரு மூலப்பட இருந்தா கல்யாணம் ஆகலமா? பராசரர் அப்படி இருந்தாரு. வேத கவிர பிள்ளை பிறந்துட்டான். சரி, நீங்க சொல்றது நியாயம். புராண காலம். இப்ப வள்ளி நீ வந்திருக்க, நாரத முனிவர் நான் வந்திருக்கேன். உனக்கும் கட்டாயம் குழந்தை பிறக்கும். நான் வந்து வரவே நான் கேட்கவே இல்லையே. நீ கேட்காம அந்த முனிவர் வர கொடுத்தாரு, இந்த முனிவர் வர கொடுத்தாரு. இந்த முனிவருக்கு நான் வரவே கேட்கலையே. நான் கொடுக்கிறேன் உனக்கு. என்னமா நீங்க எப்படி கொடுப்பீங்க? பிள்ளை இல்லமா வரதே நான் இல்ல அப்ப தவற சொல்ல. பிள்ளை அந்த பிள்ளை வருவதற்கு உண்டான வரவே உங்கள்ட்ட நான் கேக்குறேன். அப்புறம் எப்படி வர நீங்க எனக்கு கொடுப்பீங்க? அப்படி இல்ல, கேட்டு கொடுக்கறதா பெரிய மனிதர் தந்தை. ஆமா, பெரிய மனிதர் அப்படி செய்ய கூடாது. குழந்தைகள் கேட்டு பெறுவது மரியாதை. அடுத்து கேட்டு பெற்றால் தர்மம். கேட்டு பெற்றா அம்மா தாயே அப்படின்னு கேட்டா மாப்பிள்ளை இருக்காரா? தர்மம். கேட்காம கொடுத்தது அதுதான் தானம். தானத்துக்கும் தர்மத்துக்குள்ள வித்தியாசம் இருக்கு. ஐயா தர்மம் போடுங்க கேப்பா. என்ன பண்ணுவான்? முடிச்சிரோமா? கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை இருக்காருமா? கல்யாணம் பண்ணியா? மாப்பிள்ளை எப்பேற்பட்ட மாப்பிள்ளை இல்ல இல்ல இந்த மாப்பிள்ளை இருக்காரு. மாப்பிள்ளைனா எனக்கு ஏத்த மாதிரி இருக்கணும்ல. வாழ்க்கை நான் தானே வாழ போறேன் கூட. சொல்றேன் கேளுங்க. மாப்பிள்ளை எப்பேற்பட்ட? அப்புறம் நான் இங்க ஒரு நேரம் பாடுறாருல. அப்புறம் இல்லையா? அருமலை வீடு கொண்டு திருமுருகா அருமலை வீடு கொண்டு திருமுருகா
ரொம்ப பெரிய பாட்டு ஆமா பாடணும்னா இன்னும் அதுக்கு ஒரு 5,000 மேற்கொண்டு எனக்கு வந்துருவாரு சுவாமி சுக்குக்கு மிஞ்சிய மருந்து சுப்பிரமணிய கடவுள் மிஞ்சிய தெய்வம் உண்மை இல்லை. தெய்வத்தை திருமணம் பண்ணிக்கிற என்ன கடவுளே கண்கண்ட தெய்வம். வேண்டாம் சாமி ஏன்னா சாமி? கடவுளே கண்கண்ட தெய்வம். நான் கடவுளே பார்த்து நான் இப்படி இன்னொருத்தி புருஷனை கல்யாணம் பண்ணது நான் இப்படியே காவல் பார்த்துட்டே இருந்தேன் கட்டித்தான் ஆகணும். வேண்டாம் பண்றேன் கட்டித்தான் ஆகணுங்கிறேன். அடுத்த வருஷம் முகத்துல முடிச்சா எனக்கு ஆக